1977 நீங்க போடாத ஓட்ட 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும் தான் கோர்ட்டுலாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குறிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி.